தமிழர் தான் ஆள வேண்டும் என்பது ஏன் அடம் பிடிக்கிறீங்க? மத்தவங்க ஆண்டா என்ன தப்புன்னு கூடாது. அடிமையா வைக்கிறது தான் தவறு. நீங்கள் சொல்றது போல அடிமையா வைப்பதுதான் தவறு. ஆனா ஆள்வதே இல்லங்க. எப்படி தவறு இல்லைன்னு சொல்றீங்க? என் வீட்டுல நான் வாழ்வது, என் நாட்டுல நான் ஆள்வது என்னுடைய அடிப்படை உரிமை. நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல்னு என்னுடைய மறை சொல்லுது. அப்ப நீங்க எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சி என்கிறான் என்ன பாவலன், புரட்சி பாவலன் என் பாரதிதாசன். பொங்கிடுத வாய்மை பொழிந்திடுது என்றே நீ செந்தலிற் சீர்க்கையால் பொன்னழி பூசிய கங்குள் நிகர்த்த கருங்குயிலே குவாயங்கிறான். அப்ப என்ன மாதிரி செய்ய சொல்றீங்க? கெஞ்சுவதில்லை பிறர்வால், பிறர் செய்ய கேட்டினுக்கு அஞ்சுவதில்லை, மொழியும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை பாவலர் தெரிஞ்சித்தனார் வர்றாரு எனது பாட்டேன். அப்ப எந்த வழி நான் நிக்கிறது? என் நிலத்தை நான் தாங்க ஆளணும். ஆந்திரால 26 லட்சம் இருக்கேன், நான் ஆளன்னு கேட்கிறேன்னா, கர்நாடகால 1 கோடி இருக்கேன், உன் நிலத்தை நான் ஆளன்னு கேட்கிறேன்னா, இது என்னோட தார்மீக உரிமை. நீ ஆடுறதுனால என்ன, யார் ஆண்டாலும் எனக்கு என்ன? என் மொழி இருக்குதா சொல்லுங்க. 50 இந்தியாவில் இருக்கிற மொழியில மூத்த மொழி தமிழ். இந்தியாவில் இருக்கிற மொழியில மிக பின்னாடி வந்த மொழி ஹிந்தி. தாய்மொழியில் படிக்க பள்ளிக்கூடம் இருக்கா? வள்ளுவருக்கு கோட்டை இருக்கு, குரலை படிக்க ஒரு கூடாரம் இருக்கா? செலவு நாகர்கோயில கன்னியாகுமரியில வான உயரத்தை முட்டுது. எங்கேயும் குரலை படிக்க இருக்குது. மனப்பாட பாட்டாவது படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? தமிழகத்தில் தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா? மணக்கவரும் தென்றில குளிரா இல்லை, சோற்றில் நிழலா இல்லை, தனிப்பெரிதான் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் தான் இல்லை. நீங்க கேட்கறீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், அதை செய்ய தவறுகள் யார்? இந்த திராவிட ஆட்சியாளர்கள் வந்தவர்கள் இவர்கள் தான். நீங்க சொன்னீங்க வந்தார்கள் வாழ வைப்போம்ல. வாழ வச்சதுல சிக்கல் இல்ல, ஆள வச்சதுல வந்த சிக்கல். திருப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஞாயிற்றுக்கிழமை நாள் போய் பாத்தீங்கன்னா பீகார திருப்பூரான்னு தெரியாத அளவுக்கு இருக்காங்க. எங்க ஊர் உருவல்பேட்டைங்க சார். தேங்காய் உரிக்கிறதுக்கு ஒரு தேங்காய்க்கு 1 ரூபா போட்டு ஒரு ஆள் 1000 தேங்காய் உரிப்பாங்க சார். அதே ஹிந்திக்காரங்க வேலை பார்த்தா 700 ரூபா தாங்க சார். அவருக்கு 300 ரூபா கம்மியாகணுங்கிறதுக்காக மட்டுமே தான் ஹிந்திக்காரங்களை வந்து வேலைக்கு வச்சிருக்காங்க சார். ஆனா அந்த தேங்காய் உளிக்கிறவங்க இப்ப வேலைக்கு என்னங்க சார் பண்ணுவாங்க? வெளியூர் தானே சார் போய் ஆகணும். தமிழனுக்கே இங்க வேலை இல்லைன்ற போது ஹிந்திக்காரனுக்கு வேலை இருக்கு. அப்ப தமிழ் எங்க போவான்? வெளி மாநிலத்துக்கு தானே போவான். அதால பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்தாங்க சார் நான் வந்திருக்கேன். எங்க அப்பா திருப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சார். 18,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சார். மெக்கானிக்கல் இன்ஜினியரா ஒரு ஆரோ கம்பெனில சார். இப்ப கூட அப்பா கூப்பிட்டு சொல்றேங்க சார். எங்க வீட்டுல நானும் அப்பா மட்டும் தாங்க சார். இப்ப போய் அப்பா வேலை பார்த்தாருன்னா 9,000 ரூபாய் சம்பளம் சார். நான் காலேஜ் படிக்கிறேங்க சார். எப்படிங்க சார் அந்த 9,000 ரூபாய் பத்தும்? ஆனா ஹிந்திக்காரனுக்கு அந்த 9,000 ரூபாய் போதும். குறைஞ்சிருச்சா சார்? குறைஞ்சிருச்சுங்க சார். சீரியஸ்லி குறைஞ்சிருச்சு. என்ன காரணம் சொன்னாங்க? ஹிந்திக்காரங்க வந்து வேலை சம்பளம் கம்மியா வேலை பார்க்கறதுனால உங்களுக்கு அவ்வளவு சம்பளம் தான். அதனால உங்களுக்கு அவ்வளவு சம்பளம் தான் சொல்றாங்க. மற்ற கம்பெனி போனாலும் அந்த கம்பெனிக்கு போனாலும் ஹிந்திக்காரங்க சம்பளம் கம்மியா வேலை பார்க்கறதுனால அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. உங்களோட அப்பா வேலை பார்த்த அதே இடத்துல எல்லா கம்பெனிலும் ஹிந்திக்காரங்க இருக்காங்களா? சார் இருக்காங்க சார். சீரியஸ்லி இருக்காங்க சார். எல்லா கம்பெனிலயும் ஹிந்திக்காரங்க தான் சார் இருக்காங்க. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஞாயிற்றுக்கிழமை நாள் போய் பாத்தீங்கன்னா பீகாரா திருப்பூரான்னு தெரியாத அளவுக்கு இருக்காங்க.